அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க. இந்த படத்தில் இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது. அவ்வளோ விஷயங்கள். மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி, ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி, அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறிய சிறப்பு. நான் கேள்விப்பட்டேன், பெரியவங்ககிட்ட எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ கிராமங்களெல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான். அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமாக மாரியத்தா காளியத்தாக்கிட்டு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை. அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன், யாருக்கும் தெரியாது. ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கோடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு, வடிவேலு, மனிதனுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்களாம் சொன்னாங்க. அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார். அவர் மேடை பேச்சு பேசுகிறார், ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும். அதை நம்ம தமிழ்நாடு பூரா பரப்பினா போகிறோம். அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட, உடம்புல இருக்க நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா, அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டு, சுவாச காற்றை நம்மளுக்கு வாங்கி தரக்கூடியது ஒரு நுரையீரல். அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா. இந்த மரத்தை வெட்டுறது ஒன்று, தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டுறது ஒன்று அப்படின்னாரு கேட்ட. நான் படிப்பறிவு இல்லை, எனக்கு அனுபவப்பிடிப்பு தான் நிறையா இருக்குது. நிறைய கிளவியை கதை கேட்பேன், தாத்தா பாட்டிட்டெல்லாம் உட்காந்து கதை கேட்டுட்டு அது நிறையா வாங்கிக்கிடுவேன். ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்களாம் சொல்லுவாங்க. இப்படி பூரா சொல் புத்தி, எனக்கு சுய புத்தி கிடையாது. பெரியவங்ககிட்ட எல்லாம் நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். இப்போ கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ரோடுகளில் வர்றப்போ இவ்வளவு கெட்ட காற்று, காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும், ஒரு லாரியாக இருக்கட்டும், மற்ற எல்லா காற்று ஆட்டோவில் வந்து எல்லாம் இந்த கெட்ட காற்று வருது. அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது. இது யார் உணர்ந்தா? இப்போ இவர் அண்ணன் மாதிரி இருந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க எல்லாரும். இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 2 பேரை தள்ளி விட்டீங்கன்னா, நாங்கள் வாடி அங்கேருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம். மரத்தை எங்கே நட விடுறாங்க இவங்க? அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் இங்கே நீட்டிக்கிட்டாவே, என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். என்ன செய்யுங்கிற, என்ன செய்யுது? மரம் நம்ம பக்கத்து வந்து நம்மளுக்கு நீட்டிக்கிட்டா அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான். மரத்தை வெட்டியா இல்லை ஒன்றே வெட்ட வாங்குறான். 2 நிமிஷம் 2 நாளைக்கு சண்டை போடுறாங்க, 3ஆம் நாள் இவங்க வெட்டிக்கிறாங்க, மரம் அப்படியே இருக்கு. குலக்கேசாயி எப்படியா இருப்போது, இவனும் ஜெயிலில் இருக்கான், அவனும் ஜெயிலில் இருக்கான். ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான். அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே 7.5 8 ஒரே கேஸு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், மரத்தை வெட்டியாச்சு. அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான். நீட்டிக்கு இந்த மரத்தை வெட்டிட்டான், பாத்ரூம் போடுறான், உன் வேறு உள்ளே வருது அப்படிங்கிறான். அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே இடிக்க வச்சுருவான் போல் இருக்கு. அவனை படாத பாடுபடுப்பான். இந்த மாதிரிலாம் மண்டக்கரையெல்லாம் நிறையா இருக்காங்க நாட்டில். அவங்க படுத்துகிற பாடலாம் நீங்கள் பார்க்கல. நீ ரூல்ஸ் பேசுவான், சட்டமே அவனுக்கு தெரியாது, சட்டமும் தெரியாது, விட்டமும் தெரியாது. ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா, மரம் என்ன வயிற்றுக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது. மரம்ரா. அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் பாருங்க, மரத்தை அவனை கேவலமாக பேசுவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க, அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தை வந்து மாமரமாக இருக்கட்டும், கொய்யா மரமாக பேசாமல் இருக்கான். பேசாமல் இருந்துட்டு என்ன செய்வான், அங்கேருந்து மாடியிலேருந்து இவனை பார்ப்பான். இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்கள் உக்கால 2 ஆட்டையை போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு போவோம். எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு, உனக்கு கொஞ்சம் தரேன்.
அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு போத்தாலும் மிச்சம். நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது. அதை பொறுக்கும்போது நம்ம வாட்சிமேனே கேட்பார், ஐயா எடுத்துக்கலாமா, 2 மரம் 2 பழத்தை எடுத்துக்கலாமான்னு. 2 எடுத்துக்க, அந்த 10 அவர் தள்ளி விடுங்கிறது. அப்போ கூட அந்த அதை கொஞ்சம் நிதானமாக தாங்க. அடுத்த வீட்டில் நீட்டிக்கிண்டா கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான். இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக இடம் விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடம்லாம் நிறையா நடக்குது. அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும். அன்னைக்கு சொன்னாங்க பாருங்கள், மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பேரிடரெல்லாம் இதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான். ஒரு மரம் சாய்ஞ்சதுக்கு இன்றைக்கி 5000 மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில், இடத்துல, எங்கள் ஊர்லலாம் நிறையா நான் சத்தம் இல்லாமல் நான் நடுறது வழக்கம் தான். ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆகையினால் தயவு பண்ணி எல்லாருமே இதை மனசில் ஏற்றிக்கிட்டு இதை எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி, நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன். இதை ஊருக்கு ஊர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நியமித்து மரங்களை நட வச்சு இதை நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே இதை செய்யணும். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. அது எங்கே அரசியல் ஆக்கிறது? ஏன்னா எங்கே இருக்கானே தெரில. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல, இல்லை முடியலை. கட்டுறான், அதை விட்டு சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான்? டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார்? அவன் ஊர்றாது, அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தான் தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டி நிற்கணும். இவன் ஏன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது? போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குடிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? உதயநிதி யாராரு? போகணும்ல. போய் மக்களாக நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்க கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா தண்ணியில் அந்த கீரா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டேன். நான் இது அரசியல்லாம் பேசல விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யாப்பழத்தை போட்டால் கூட அணிலே எங்கேருந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா இருக்கு. அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை? அங்கே அவன் அங்கே போகிறான்னா அவன் யார்? எங்கேருந்து அமெரிக்காவில் வந்திருக்கான் மாரி செல்வராஜ். தப்பாக பேசுகிறாங்க. நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான். உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகாக கேட்டுவிட்டார். ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு, அவர் போய் ஏங்க என்ன என்ன வேகமாக வேணும்னாக்கா, நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்லங்க போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலே இருக்குது எல்லாம் ஒரே நாளில். இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தருப்பேன்? நாங்களாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்டில். அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன். உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா, மாசுபடியாமல் பார்த்துக்கிறக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. இது மாசற்ற மனிதன், நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள். என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜ்கியெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க. அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன் அவரை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திச்சு சந்தோஷம். நானும் இப்போ அங்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். இது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைய இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை. அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம். ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும். என் கூட ஒருத்தர் இருக்கார், ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார்.
அவர் தங்கச்சி இறந்து போச்சு. அவர் இறந்தோடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி என் ஆஃபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டிட்டாங்க. அந்த மரம் அந்த தெருவையே மறிச்சு இப்படி அவ்வளோ உயரமாக நிற்கிது. அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஸாக போச்சு. ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து, அண்ணா இதை வெட்டலாமான்னாரு. என்னையை வெட்டு, இதையே வெட்டுறேன், அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு மேலே. ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன். நல்லா இருக்குது அந்த மரம். அதில் கொய்யா மரமும் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. ரோட்டில் விழுகும் பூரா போகிறவங்கலாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க. இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது, நிழல் தருது, நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பணுங்க. இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். இது என்னையை கூட தலைவராக போடுங்க, நான் போய் வேலைக்கு. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதனால உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம். நீ மேலே யாருக்கும் சால்வைக்கு போடாதீங்க, ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க. உன்னா ஒரு சால்வை வாங்கிட்டு வந்து பொத்துருங்கல்ல, பொத்தாதீங்க. மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருங்க, கொண்டு போட்டு அதை செய்யுங்க. இனிமேல் மரம் தான் நல்லது. மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று, தன்னுடைய மாதாவும் ஒன்று. மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது, பூமி தாய்க்கு நல்லது, இந்த பூமி பந்துக்கு நல்லது. எல்லாரும் நல்லா இருப்போம். எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறிப்பில் வந்து, அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் 1.5 லட்சம் 2 லட்சம் 8 லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு செலவு போகுது. ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது. அதை மதிக்கிறோமா நம்ம? தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க. வாழ்த்துக்கள். நன்றி.